ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு speakinthie.com சேனல். நம்ம சேனலில் எப்படி மிகவும் சுலபமாக குட்டி குட்டி வார்த்தைகளை தமிழ் மற்றும் ஆங்கிலம் வழியாக நம்ம ஹிந்தியில் பேசலான்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே நம்ம speakinthie.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிற வீடியோஸ் உங்களை ஈஸியாக ரீச் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி Day 20 வீடியோ பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா இப்போவே நீங்கள் நம்ம ஓல்டர் வீடியோஸ் பார்த்துட்டு வரும்போது இன்றைக்கி பார்க்குற வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Day 20 இன்றைக்கும் நம்ம 20க்கும் மேற்பட்ட வார்த்தைகளை எப்படி தமிழ் மற்றும் ஆங்கிலம் வழியாக நம்ம ஹிந்தியில் கற்றுக்கலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உதாரணமாக, கூட்டமாக, தனியாக, தெளிவாக, தெளிவற்ற, முன்னாள், இது போன்ற சுலபமான வார்த்தைகளுக்கு நம்ம எப்படி ஹிந்தியில் பேசலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க முதலாவது வார்த்தையை பார்ப்போம். கூட்டமாக. கூட்டமாக இந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் கலெக்டிவ்லி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கூட்டமாக இந்த வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? சமக்ர ரூப்சே. சமக்ர ரூப்சே. கூட்டமாக, சமக்ர ரூப்சே. தனியாக இது ஆங்கிலத்தில் செப்பரேட்லின்னு சொல்லுவோம். அப்போ தனியாக இந்த வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? அகேலா. அகேலா. தனியாக, அகேலா. கூட்டமாக, சமக்ர ரூப்சே. தனியாக, அகேலா. தெளிவாக இது ஆங்கிலத்தில் கிளியர்லின்னு சொல்லுவோம். அப்போ தெளிவாக என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் ஸ்பஷ்ட் ரூப் சே. ஸ்பஷ்ட் ரூப் சே. தெளிவாக, ஸ்பஷ்ட் ரூப் சே. தெளிவற்ற இது ஆங்கிலத்தில் ஆம்பிகுவஸ்னு சொல்லுவோம். தெளிவற்ற இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் அஸ்பஷ்ட். தெளிவற்ற, அஸ்பஷ்ட். தெளிவாக, ஸ்பஷ்ட் ரூப் சே. தெளிவற்ற, அஸ்பஷ்ட். அங்கும் ஆங்கிலத்தில் தேர் டூ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அங்கும் என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் வஹா. வஹா. அங்கும், வஹா. இங்கும். இங்கும் என்ற வார்த்தையை ஆங்கிலத்தில் ஹியர் டூன்னு சொல்லுவோம். அப்போ இங்கும் என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் யஹா. யஹா. இங்கும், யஹா. இன்றைக்குள். இன்றைக்குள் இது ஆங்கிலத்தில் பை டுடே அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இன்றைக்குள் இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? ஆஜ் தக். ஆஜ் தக். இன்றைக்குள், ஆஜ் தக். நாளைக்குள் இது ஆங்கிலத்தில் பை டுமாரோன்னு சொல்லுவோம். அப்போ நாளைக்குள் என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் கல்சே பஹ்லே. கல்சே பஹ்லே. நாளைக்குள், கல்சே பஹ்லே. இன்றைக்குள், ஆஜ் தக். நாளைக்குள், கல்சே பஹ்லே. நண்பன். நண்பன் ஃப்ரெண்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அப்போ நண்பன் என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் தோஸ்த். தோஸ்த். நண்பன் என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் தோஸ்த். அப்போ எதிரி இது ஆங்கிலத்தில் எனிமின்னு சொல்லுவோம். அப்போ எதிரி என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் துஷ்மன். துஷ்மன். எதிரி என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் துஷ்மன். நண்பன், தோஸ்த். எதிரி, துஷ்மன். நேரடியாக, டைரக்ட்லின்னு ஆங்கிலத்தை சொல்லுவோம். அப்போ நேரடியாக என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் சீதே. நேரடியாக, சீதே. மறைமுகமாக இது ஆங்கிலத்தில் இன்டைரக்ட்லின்னு சொல்லுவோம். அப்போ மறைமுகமாக இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் அப்ரத்யக்ஷ். அப்ரத்யக்ஷ். மறைமுகமாக, அப்ரத்யக்ஷ். நேரடியாக என்ற வார்த்தைக்கு சீதே என்றும் மறைமுகமாக என்ற வார்த்தைக்கு அப்ரத்யக்ஷ்னு சொல்லுவோம். நீளமான இது ஆங்கிலத்தில் லாங்னு சொல்லுவோம். அப்போ நீளமான இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் லம்பா. லம்பா. நீளமான, லம்பா. குறுகிய
குறுகிய என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் ஷார்ட்னு சொல்லுவோம். அப்போ குறுகிய இந்த வார்த்தையை ஹிந்தியில் சோட்டா, சோட்டா, குறுகிய சோட்டா. நீளமான என்ற வார்த்தைக்கு லம்பான்னு சொல்லுவோம். குறுகிய என்ற வார்த்தைக்கு சோட்டான்னு சொல்லுவோம். முன்னால், முன்னால் இது ஆங்கிலத்தில் இன்ஃப்ரண்ட்டுன்னு சொல்லுவோம். அப்போ முன்னால் என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் சாம்னே, சாம்னே, முன்னால், சாம்னே. பின்னால் இந்த வார்த்தையை ஆங்கிலத்தில் பிஹைண்ட்னு சொல்லுவோம். அப்போ பின்னால் இந்த வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? பீச்சே, பீச்சே, பின்னால், பீச்சே. முன்னால் என்ற வார்த்தையை சாம்னே என்றும் பின்னால் என்ற வார்த்தையை பீச்சேன்னு சொல்லுவோம். பயம் இது ஆங்கிலத்தில் ஃபியர்னு சொல்லுவோம். அப்போ பயம் இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் டர், டர், பயம், டர். தைரியம் இது ஆங்கிலத்தில் கரேஜ்னு சொல்லுவோம். அப்போ தைரியம் இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் சாஹஸ், சாஹஸ், தைரியம், சாஹஸ். பயம் என்ற வார்த்தைக்கு டர் என்றும் தைரியம் என்ற வார்த்தைக்கு சாஹஸ் என்றும் சொல்லுவோம். முதலாளி இது ஆங்கிலத்தில் பாஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ முதலாளி என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் மாலிக், மாலிக், முதலாளி, மாலிக். தொழிலாளி ஒர்க்கர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அப்போ தொழிலாளி என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் மஸ்தூர், மஸ்தூர், தொழிலாளி, மஸ்தூர். முதலாளி என்ற வார்த்தைக்கு மாலிக் என்றும் தொழிலாளி என்ற வார்த்தைக்கு மஸ்தூர்னு சொல்லுவோம். கொடு ஆங்கிலத்தில் கிவ்னு சொல்லுவோம். அப்போ கொடு என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் தேனா, தேனா. அக்கம் பக்கம் இது ஆங்கிலத்தில் நெய்பர்ஹுட்டுன்னு சொல்லுவோம். அப்போ அக்கம் பக்கம் இந்த வார்த்தையை ஹிந்தியில் ஆஸ்பாஸ், ஆஸ்பாஸ், அக்கம் பக்கம், ஆஸ்பாஸ். கொடு என்ற வார்த்தைக்கு தேனா என்றும் அக்கம் பக்கம் என்ற வார்த்தைக்கு ஆஸ்பாஸ்னு ஹிந்தியில் சொல்லுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்த இந்த 20க்கும் மேற்பட்ட வார்த்தைகளை நீங்கள் மீண்டும் பார்க்கும்போது இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பேசுகிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம இன்றைக்கி பார்த்த வார்த்தைகளை பார்ப்போம். கூட்டமாக, சமக்ர ரூப்சே, தனியாக, அகேலா. தெளிவாக, ஸ்பஷ்ட் ரூப்சே, தெளிவற்ற, அஸ்பஷ்ட். அங்கும், வஹா, இங்கும், யஹா. இன்றைக்குள், ஆஜ் தக், நாளைக்குள், கல் சே பஹ்லே. நண்பன், தோஸ்த், எதிரி, துஷ்மன். நேரடியாக, சீதே, மறைமுகமாக, அப்ரத்யக்ஷ். நீளமான, லம்பா, குறுகிய, சோட்டா. முன்னால், சாம்னே, பின்னால், பீச்சே. பயம், டர். தைரியம், சாஹஸ். முதலாளி, மாலிக். தொழிலாளி, மஸ்தூர். கொடு, தேனா. அக்கம் பக்கம், ஆஸ்பாஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம speakinthindi.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in next video.